ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனீஸ்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து சைடிஷாக ரெடி பண்ணக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 வெந்தயம் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இது 3 மட்டும் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ வந்து இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே தான் வந்து நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வேகணும். தேவையான அளவுக்கு கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இந்த கிரேவிக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து 2 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து 2 தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 3 பேர்த்துக்கு அளவுக்கு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் அதிகமான பேருக்கு செய்யணும் அப்படின்னா கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து புளிப்பு, காரம், இனிப்பு சேர்ந்த மாதிரி 3 கலந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மசால் பொடி போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசால் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மசால் பொடி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து இது கூடவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கடைசி ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். உருண்டை வெல்லம். நீங்கள் சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபைனலாக வந்து இது போட்டிங்கன்னா தான் வந்து இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் இந்த இனிப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இனிப்பு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து மல்லி இலை தூவிக்கங்க. அடுப்பில் வச்ச மேனிக்கவே வந்து மல்லி இலை போட்டிங்க அப்படின்னா அதோட வாசம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. மல்லி இலை தூவிட்டு வந்து மூடியை வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பழமாற ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து குஸ்காவுக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். 2 காம்பினேஷனுமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனிஸ்னா கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.